காவிரியில் மேகதாது அணை பிரச்சினை குறித்து கர்நாடக முதல்வர் சிவகுமாரை பெங்களூருவில் சந்தித்து முதல்வர் விஜய் பேச உள்ளார். இது தவறான முடிவென திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின், அன்புமணி ராமதாஸ் உட்பட பல்வேறு தலைவர்கள் வலியுறுத்தி வரும் நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் விவசாயிகள் கூட்டத்தை கூட்டி கருத்தொற்றுமையை முதல்வர் விஜய் முதலில் உருவாக்க வேண்டும் என சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். காவிரி விவகாரத்தில் முதல்வர் விஜய் முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் முன்வைத்த குற்றச்சாட்டிற்கு பதிலளித்துள்ளார் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா. அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் காவிரி நதிநீர் மற்றும் மேகதாது அணை குறித்த பிரச்சினை தொடர்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை எனும் அடிப்படையில் பல கேள்விகளை எழுப்பி உள்ளது உண்மைக்கு முரணானதாகும். காவிரி நதிநீர் பிரச்சினை தொடர்பாக டெல்டா மாவட்ட விவசாயிகளின் வாழ்வாதாரம், மாநிலத்தின் குடிநீர் பாதுகாப்பு மற்றும் தமிழ்நாட்டின் சட்டப்பூர்வ நீர் உரிமை ஆகியவற்றை பாதுகாப்பதில் தமிழ்நாடு அரசு தொடர் மற்றும் உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என்றார். டாஸ்மாக் மதுபான கடைகளை ஒட்டி பார் திறப்பதற்கான விதிமுறைகளில் தளர்வு செய்து டாஸ்மாக் நிர்வாகம் அறிவித்துள்ளது. அதன்படி டாஸ்மாக் மதுக்கடைகளை ஒட்டி பார்கள் இருக்க வேண்டும் என்ற விதி மாற்றப்பட்டு 100 மீட்டர்களுக்குள் இருக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு சிலர் மட்டுமே பார் கான்ட்ராக்ட் எடுக்க முடியும் என்ற நிலையை மாற்றவே இந்த முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. மதுரை, கோவை ஆகிய மாநகரங்களில் மெட்ரோ ரயில் திட்டத்தை அமைக்க மத்திய அரசு மீண்டும் ஒப்புதல் மறுத்துள்ளது. திமுக ஆட்சியில் ஒப்புதல் மறுத்த நிலையில் தவிக ஆட்சிக்கு வந்த பிறகு மீண்டும் மத்திய அரசிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது. அதுவும் நிராகரிக்கப்பட்டுள்ளது. அந்த இரு நகரங்களிலும் மெட்ரோ திட்டம் செயல்படுத்தும் அளவிற்கு மக்கள் தொகை இல்லை என்றும், பேருந்து சேவைகளை மேம்படுத்த உட்கட்டமைப்பு வசதிகளை செய்து கொள்ளலாம் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஏஐஎஸ்எஃப் மாணவர் அமைப்பினர் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் தடுத்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை கைது செய்தனர். தவிக எம்எல்ஏயிடம் குதிரை பேரம் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக் ஆகியோர் 2வது நாளாக திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகி ஜாமீன் கையெழுத்திட்டனர். அவர்களிடம் போலீசார் 2வது நாளாக விசாரணையிலும் ஈடுபட்டனர்.